Software engineering phases. Phase 1 planning. Phase 2 requirement engineering. பிளான் பண்றது. ரெண்டாவது வந்து இன்ஜினியரிங்க்கு என்னென்ன தேவை. மூணாவது பேஸ் டிசைன் பண்றது, அந்த சாஃப்ட்வேர் ப்ராஜெக்டை டிசைன் பண்றது. நாலாவது பேஸ் டிசைன் பண்ணதை டெவலப் பண்றது, சிஸ்டம் டெவலப் பண்றது. அது ஒரு சிஸ்டம், அந்த சிஸ்டத்தை டெவலப் பண்றது. டெவலப் பண்ணதை அதாவது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஃபுல்லாக கோடிங் எழுதுறது, அதை வந்து டெஸ்டிங் பண்ணுறோம், எரர் இருக்கா என்னன்னு. அப்புறம் யூசருக்கு phase 6 டிப்ளாய்மெண்ட், யூசருக்கு வந்து எண்ட் யூசருக்கு சப்ளை பண்ணுறது. நெக்ஸ்ட் வந்து phase 7 என்ன பண்ணுறதுன்னா ட்ரைனிங் கொடுக்குறது. லாஸ்ட் phase தட் இஸ் மெயின்டெனன்ஸ், கொடுத்த சாஃப்ட்வேரை வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணுறது. இதுதான் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் phases. Total 8 phase. First phase planning, second phase requirement engineering, third phase design, fourth phase system development, fifth phase testing, sixth phase deployment, seventh phase training, eighth phase maintenance. இதுதான் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் phases. இப்போ visualization of a system map, of a systematic map. இந்த சிஸ்டமேட்டிக் மேப்ல என்னென்ன இது ஃபர்ஸ்ட் யூஸ் பண்றாங்க. பிளானிங்கு, இதெல்லாம் பேஸ் ரெக்குயர்மெண்ட் இன்ஜினியரிங்கு, டிசைனு, சிஸ்டம் டெவலப்மெண்ட்டு, டெஸ்டிங்கு, டிப்ளாய்மெண்ட், ட்ரைனிங், மெயின்டெனன்ஸ். இதில் வந்துட்டு இது வந்து காலம், இப்போ ரோவில் இருக்கு. காலத்தில் மிஷின் லேர்னிங் எந்த அளவுக்கு அப்ளிகேஷன், அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டெக்னிக், மிஷின் லேர்னிங் எந்த அளவுக்கு, ஹியூரிஸ்டிக் அல்காரிதம் HA எந்த அளவுக்கு, டீப் லேர்னிங் DL எந்த அளவுக்கு, டேட்டா டிரைவன் DD எந்த அளவுக்கு, மெஷின் லேர்னிங் பிளஸ் நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் ML பிளஸ் NLP அது எந்த அளவுக்கு, மிஷின் லேர்னிங் பிளஸ் டேட்டா டிரைவன் ML பிளஸ் DD. நெக்ஸ்ட் வந்து மெஷின் லேர்னிங் பிளஸ் ஹியூரிஸ்டிக் அல்காரிதம் ML பிளஸ் HA, டீப் லேர்னிங் பிளஸ் டேட்டா டிரைவன் DL plus DD. Categories of AI techniques, technique based. இப்போ வந்துட்டு பிளானிங்ல வந்துட்டு ஒரு ஒன்று மிஷின் லேர்னிங் டெக்னிக் யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் ஹியூரிஸ்டிக் அல்காரிதம் HA வந்துட்டு 1 நம்பரு. இது வந்துட்டு டேட்டா டிரைவன் DD வந்துட்டு 1 நம்பர். அப்புறம் ரெக்குயர்மெண்ட் இன்ஜினியரிங்ல மிஷின் லேர்னிங் 15 டெக்னிக்ஸ். அப்புறம் இது வந்துட்டு இந்த டீப் லேர்னிங் வந்து 1 டெக்னிக், 1 டீப் லேர்னிங். 3 டேட்டா டிரைவன். அப்புறம் 2 நம்பர்ஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் டெக்னிக் AI டெக்னிக், மிஷின் லேர்னிங் பிளஸ் நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் ML பிளஸ் NLP. அப்புறம் 1 நம்பர் மிஷின் லேர்னிங் பிளஸ் டேட்டா டிரைவன் ML பிளஸ் DD. அப்புறம் இன்னொரு ஒன் டெக்னிக், எந்த டெக்னிக்கு, மிஷின் லேர்னிங் பிளஸ் ஹியூரிஸ்டிக் அல்காரிதம் ML பிளஸ் HA யூஸ் பண்றாங்க. டிசைன்ல கம்மி, என்ன யூஸ் பண்றாங்கன்னா ஹியூரிஸ்டிக் அல்காரிதம் யூஸ் பண்றாங்க டிசைன்ல. அப்புறம் சாஃப்ட்வேர் டிசைன், இன்னும் ஒரு டெக்னிக் டேட்டா டிரைவன் DD.
ஒன்று யூஸ் பண்ணுறாங்க. சிஸ்டம் டெவலப்மெண்ட் ஆக்சுவலி ஜாஸ்தி பார்த்தா ரெக்குயர்மெண்ட்ஸ் இன்ஜினியரிங்கில் தான் ஜாஸ்தி யூஸ் பண்ணுறாங்க. 50 நம்பர்ஸ் ஆஃப் மெஷின் லேர்னிங் டெக்னிக்ஸ். சிஸ்டம் டெவலப்மெண்ட்டில் 5 டீப் லேர்னிங் மெஷின் லேர்னிங் யூஸ் பண்ணுறாங்க, எம்எல் யூஸ் பண்ணுறாங்க. 5 நம்பர்ஸ் ஐஐ டெக்னிக் ஆகிட்டு 5 நம்பர்ஸ் ஆஃப் மெஷின் லேர்னிங் டெக்னிக், 3 நம்பர்ஸ் ஆஃப் ஹியூரிஸ்டிக் அல்காரிதம் HA, 6 numbers of data driven DD, 1 number of machine learning plus natural language processing ML plus NLP, 1 number of deep learning plus data driven, that is DL plus DD. Testing வந்து machine learning யூஸ் பண்றாங்க, 11 numbers. அப்புறம் டெஸ்டிங்ல வந்துட்டு டீப் லேர்னிங் 1 நம்பர் யூஸ் பண்றாங்க DL. அப்புறம் டேட்டா டிரைவன் டிடி வந்துட்டு டெஸ்டிங்ல யூஸ் பண்ணாங்க 1 நம்பர். டெப்ளாய்மெண்ட்லையும் மிஷின் லேர்னிங்லாம் எம்எல் வந்து 3 நம்பர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, மற்றபடி வேறு எதுவும் யூஸ் பண்ணல. ட்ரைனிங்கில் மிஷின் லேர்னிங் யூஸ் பண்ணுறாங்க 2 டெக்னிக். மெயின்டெனன்ஸில் மிஷின் லேர்னிங் எம்எல் 5 டெக்னிக் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இங்கே தான் ஜாஸ்தி, இந்த மிஷின் லேர்னிங் தான் ஜாஸ்தி யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் வந்துட்டு இது செகண்ட் வந்துட்டு டேட்டா டிரைவர், அந்த டெக்னிக் வந்து யூஸ் பண்ணுறாங்க ஜாஸ்தி. சரி, டீப் லேர்னிங்லாம் பார்க்கும்போது கம்மி தான், ஒன்லி 2 இடத்துல தான். ரெக்குயர்மெண்ட் இன்ஜினியரிங்கில் ஒன்று, டெஸ்டிங்கில் ஒன்று, அவ்வளோதான் டீப் லேர்னிங். இதுதான் வந்து என்ன ஆகுதுன்னா விசுவலைசேஷன் ஆஃப் எ சிஸ்டமேட்டிக் மேப் ஃபார் ஏஐ டெக்னிக்ஸ் இன் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் ஃபேஸஸ். அதாவது வந்துட்டு ஒரு சிஸ்டமேட்டிக் மேப் பண்ணியிருக்காங்க ஃபார் ஏஐ டெக்னிக். இதெல்லாம் ஏஐ டெக்னிக் தான் சரிங்களா. இந்த ஏஐ டெக்னிக்கு இன் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் ஃபேஸஸ், இதெல்லாம் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் ஃபேஸஸ். சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் ஃபேஸஸில் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் ஃபேஸஸில் ஏஐ டெக்னிக்கு எங்கெங்கே யூஸ் ஆகுது அப்படிங்கிறத மேப் பண்ணியிருக்காங்க. இதுதான் மேப்பிங், ஓகேங்களா. சிஸ்டமேட்டிக் மேப்பிங். பேப்பர் டேபிள் 4 பேப்பர் டிஸ்ட்ரிபியூஷன் இன் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் ஃபேஸஸ். தட் இஸ் பேப்பர்னா ரிசர்ச் பேப்பர், ஜேர்னல். பேப்பர் டிஸ்ட்ரிபியூஷன் இன் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் ஃபேஸஸ். சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் ஃபேஸஸ் இதெல்லாம் வந்து கேட்டகரிஸ் ஆஃப் ஏஐ டெக்னிக்ஸ். அப்புறம் நம்பர் ஆஃப் பேப்பர்ஸ் டோட்டல். ஃபார் எக்ஸாம்பிள் பிளானிங்க்கு ஒரு பேப்பர், இன் மெஷின் லாங்குவேஜுக்கு HCL வந்து ஹியூரிஸ்டிக் அல்காரிதம் ஒன்று PS25. அப்புறம் டிடி டேட்டா டிரைவன் வந்து 1, டோட்டல் 3 நம்பர் ஆஃப் பேப்பர்ஸ். ரெக்குயர்மெண்ட்ஸ் இன்ஜினியரிங் அதில் வந்துட்டு மிஷின் லாங்குவேஜில் இத்தனை பேப்பர், டிஎல்ல 1, டிடியில் 3, எம்எல் ப்ளஸ் என்எல்பியில் 2, எம்எல் ப்ளஸ் டிடியில் 1, எம்எல் ப்ளஸ் ஹெச்ஏல 1. ஸோ டோட்டல் 23 பேப்பர், 23 பேப்பர் நம்பர் ஆஃப் பேப்பர்ஸில். அப்புறம் வந்துட்டு டிசைனில் வந்துட்டு HCL ஒரு பேப்பர், டிடியில் ஒரு பேப்பர், டோட்டல் 2 பேப்பர். 2 பேப்பர்லேருந்து இது வந்துருக்கு. சிஸ்டம் டெவலப்மெண்ட்டில் வந்துட்டு மிஷின் லாங்குவேஜில் 1 2 3 4 5 இதில் வந்து 3, இது வந்து 6, இதில் டிடி HCL 3. அப்புறம் வந்துட்டு எம்எல் ப்ளஸ் டிடியில் ஒரு பேப்பர், டிஎல் ப்ளஸ் டிடியில் ஒரு பேப்பர், டோட்டல் 16. ட்ரைனிங் டெஸ்டிங்கில் எம்எல் தான் ஜாஸ்தி, 1 2
3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11. 11 பேப்பர், 7 அப்ளிகேஷன். அப்புறம் டிஎல் வந்துட்டு 1, டிடி வந்துட்டு 1, அப்போ டோட்டல் 13. டிப்ளாய்மெண்ட்ல மெஷின் லாங்குவேஜில் 3 பேப்பர், அந்த 3 பேப்பர் மட்டும்தான், மற்றதெல்லாம் டேஷ். ட்ரைனிங்லேயும் மெஷின் லாங்குவேஜில் 2 பேப்பர், மற்றதெல்லாம் டேஷ். மெயின்டெனன்ஸில் மெஷின் லாங்குவேஜ் வந்துட்டு டெக்னிக் வந்து 1, 2, 3, 4, 5 பேப்பர். அண்டு டிடி அதில் வந்துட்டு 3 பேப்பர். அப்புறம் ஒரு பேப்பர் வந்துட்டு எம்எல் ப்ளஸ் டிடி. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் பேப்பர்ஸ் வந்து 9 இதில். அப்புறம் வந்துட்டு நம்பர் ஆஃப் ஸ்டடீஸ் ஃபார் ஈச் கேட்டகரி ஆஃப் ஏஐ டெக்னிக்ஸ். ஒரு கேட்டகரிக்கும் எவ்வளோ ஸ்டடீஸ், ரிசர்ச் பேப்பர்லேருந்து நம்பர் ஆஃப் ஸ்டடீஸ் எவ்வளோ பண்ணியிருக்கிறோம் ஈச் கேட்டகரி ஆஃப் ஒரு ஏஐ டெக்னிக்கும். எக்ஸ் ஆக்சிஸில் வந்து ஏஐ டெக்னிக்ஸ், ஒய் ஆக்சிஸில் நம்பர் ஆஃப் ஸ்டடீஸ். மிஷின் லேர்னிங்கில் 35 ஸ்டடீஸ், ஹியூரிஸ்டிக் அல்காரிதத்தில் 5 ஸ்டடீஸ், டீப் லேர்னிங்கில் 4 ஸ்டடீஸ், டேட்டா டிரைவனில் 10 ஸ்டடீஸ், மிஷின் லேர்னிங் ப்ளஸ் நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங்கில் 2 ஸ்டடீஸ், மிஷின் லேர்னிங் அண்டு டேட்டா டிரைவனில் 2 ஸ்டடீஸ், மிஷின் லேர்னிங் அண்டு ஹியூரிஸ்டிக் அல்காரிதத்தில் 1, டீப் லேர்னிங் அண்டு டேட்டா டிரைவனில் 1. For example, deep learning and data driven. இதில் வந்துட்டு எத்தனை, ஒரு பேப்பர். Deep learning and data driven, ஒரு பேப்பர். நம்பர் ஆஃப் பேப்பர்ஸ் எவ்வளோ படிக்கணும் அப்படிங்கிறது. அப்புறம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டெக்னிக்ஸ் இன் த பிரைமரி ஸ்டடீஸ். ஏஐ டெக்னிக்ஸ் வந்து பிரைமரி ஸ்டடீஸில் இந்த காலத்தில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டெக்னிக்ஸ் பிரைமரி ஸ்டடீஸ், நம்பர் ஆஃப் பேப்பர்ஸ் in last column. ML, machine learning, primary studies 1, 2, 3, 4 அப்படின்ட்டு எத்தனை இருக்குது, 35. இது வந்து டோட்டல் வந்து 35. ஓகேங்களா? அது மாதிரி HAல 5 இந்த பேப்பர்லாம், DLல டீப் லேர்னிங்ல 4 பேப்பர், DDல 10, ML plus NLP 2, ML plus DD 2, ML plus HA 1, DL plus DD 1. இதில் வந்துட்டு application, improvement and development of artificial intelligence techniques in the primary studies. Application, improvement